ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய டாபிக் என்விரான்மெண்டல் குவாலிட்டி, சுற்றுச்சூழல் தரம் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். என்விரான்மெண்டல் குவாலிட்டி இஸ் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் எய்தர் ஜென்ரலைஸ்ட் ஆர் லோக்கல் as they impinge on human beings and other organisms. சுற்றுச்சூழல் தரம் அப்படிங்கிறது அந்த சுற்றுச்சூழலினுடைய தன்மைகள், அதோடைய பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா அதோடைய இயல்புகளை பற்றி சொல்கிறது தான். அதை பற்றி சொல்லக்கூடியதான் சுற்றுச்சூழல் தரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மெஷர் ஆஃப் த கண்டிஷன் ஆஃப் அன் என்விரான்மெண்ட் ரிலேட்டிவ் டு த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்பைசஸ் அண்ட் டு எனி ஹியூமன் நீட். அதாவது இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கணும் அப்படின்னம்னா, பொதுவாக இயற்கை சூழலினுடைய தன்மைகளை பற்றி, அதோடைய இயல்புகளை பற்றி சொல்வது தான் சுற்றுச்சூழல் தரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பண்புகள் அப்படிங்கிறது எப்படி, அது எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இண்டெக்ஸ் நம்பர், அதாவது குறியீட்டினுடைய அடிப்படையில் குறியீட்டினுடைய அடிப்படையில் அதனுடைய தரத்தை நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். Environmental quality has been continuously declining due to the capitalistic mode of functioning அப்படின்னு. அதாவது ஒரு இயற்கை, ஒரு இடம் வந்து நல்ல செழிப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சுற்றுச்சூழல் தரம் சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு பகுதிகள் வந்து ரொம்ப மாசு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதோடைய தரம் வந்து, அந்த சூழ்நிலை தரம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தரம் செழிப்பாவோ இல்லை குறைஞ்சிருக்கோன்னா அதை எதை வச்சு கால்குலேட் பண்ணாங்கன்னா, அந்த இண்டெக்ஸ் நம்பர் சொல்லக்கூடிய அந்த குறியீட்டினுடைய அடிப்படையில் அந்த சூழல்கள் வந்து வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். தென் அது குறிப்பாக இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, முதலாளித்துவ பொருளாதார முறைகள் மூலமாக இன்றைக்கி அதனுடைய செயல்பாடுகள் மூலமாக நம்முடைய சுற்றுச்சூழல்கள் வந்து அதனுடைய தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதான் என்விரான்மெண்ட் இஸ் அ பியூர் பப்ளிக் தட் கேன் பி கன்சியூம் சைமல்டேனியஸ்லி பை எவ்ரி ஒன் அண்ட் ஃப்ரம் விச் நோ ஒன் கேன் பி எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது பார்க்கும்போது இது வந்து இட்ஸ் அ காமன், இது வந்து ஒரு பொதுவான பொருள். அப்போ வந்து பார்க்கும்போது எ பியூர் பப்ளிக் குட் இஸ் ஒன் ஃபார் விச் கன்சம்ஷன் இஸ் நான் ரிவைவல் அண்ட் ஃப்ரம் விச் இட் இஸ் இம்பாசிபிள் டு எக்ஸ்க்ளூட் எ கன்சியூமர். அப்போ என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும், எந்த ஒரு தனிப்பட்டவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இது உனக்கு தான், இந்த பொருள் உனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு இல்லை, நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே கிடையாது. இயற்கை அப்படிங்கிறது, என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான். எல்லாராலுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த என்விரான்மெண்டல் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் யூஸ் பண்ணுறதுனால அது இன்னொருத்தருக்கு இல்லாமல் போகாது, எல்லாத்துக்குமே அது இருக்கும். தென் as a result resources are depleted அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வளங்கள் வந்து கடைசியில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை வந்து பப்ளிக் குட்ஸ் பர்சஸ் எ ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி இந்த பொதுவான பொருள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்னென்னா மற்றவர்கள் கிடைக்கிறதுனால நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது. அது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுலேருந்து அதனால் கிடைக்கக்கூடிய வந்து செலவோ அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது, மக்களுக்கு அது பயன்படும், அவ்வளோதான். The contribution of nature to GDP as well as the depletion of natural resources are not accounted in the present system of national income enumeration. அதனால் இன்றைக்கி பார்க்கும்போது இந்த இயற்கை சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது இதோட வளங்கள் நாட்டு வருமானத்தில் இல்லைன்னா தேசிய வருமானத்தில் இயற்கை வளங்களுடைய பங்களிப்பு இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயற்கை வளங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ், அதோட கால்குலேஷன் வருமானத்தில் வந்து இன்றைக்கி இயற்கை வளங்களுடைய பங்களிப்பு வந்து இன்றைக்கி குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னலிட்டிஸ் அண்ட் த என்விரான்மெண்ட் அப்படின்னு. எக்ஸ்டர்னலிட்டிஸ்னால் புற விளைவுகளும் சுற்றுச்சூழலும் அப்படின்னு பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன், அறிமுகம். இன் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் ஃபெயிலியர்ஸ் இன் த காஸ்ட் பை நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ் அரைசிங் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. புற விளைவு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதுக்கு இன்னொரு பேர் மிகை வலிதல் விளைவுன்னு சொல்கிறாங்க, ஸ்பில் ஓவர் இஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ், நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸ் அரைசிங் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எக்ஸ்டர்னலிட்டிஸ் அ தேர்ட் பார்ட்டி இஃபெக்ட்ஸ் அரைசிங் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் of goods and services for which no appropriate compensation is paid. Externalities occur outside of the market.
they affect people not directly involved in the production and consumption of a good or services. They are also known as spillover effects அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அப்படின்னா எக்ஸ்டர்னலிட்டிஸ் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா புற விளைவுகளும், என்விரான்மெண்ட்னா சுற்றுச்சூழலும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புற விளைவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சமுதாயத்தினுடைய பாதிப்பை பற்றி தான் சொல்லுது. இப்போ ஒருத்தருடைய நுகர்ச்சியோ அல்லது உற்பத்தியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்போ நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம், இல்லைன்னா அந்த ஒரு பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கன்சம்ஷனாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, நுகர்வாக இருந்தாலும் சரி, உற்பத்தியாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய தொடர்பை இல்லாத, சம்பந்தமே இல்லாத மூன்றாம் நபரை வந்து அது பாதிக்குது அப்படின்னா அதற்கு பெயர் தான் இந்த இடத்துல புற விளைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். சம்மந்தமே இல்லை. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கி பயன்படுத்துகிறோம் அப்படின்னம்னா அந்த பொருள்னால பாதிப்பு, அதுக்கு தொடர்பே இல்லாத ஒரு மூன்றாம் மனிதரை வந்து அது பாதிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னலிட்டிஸ், புற விளைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புற விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது சரி, அதுக்கு வந்து நோ காம்பன்சேஷன். இப்போ மூணாம் நபரை வந்து நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள் வந்து மூணாம் நபரை பாதிக்குது அப்படின்னா அதுக்காக எந்த விதமான காம்பன்சேஷனும் கிடையாது. ஸோ எக்ஸ்டர்னலிட்டிஸ் அக்கர் அவுட் சைட் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அங்கே சந்தையின் வெளிப்பகுதிகளில் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் ஆல்சோ ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு, மூன்றாம் தரப்பினருக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை தான் புற விளைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து மீனிங் ஆஃப் எக்ஸ்டர்னலிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸ்டர்னல்ஸ்னால் இந்த புற விளைவுகளினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த சார்ட் பார்க்கலாம். Externalities refers to external effects or spillover effects resulting from act of production or consumption on the third parties. Externalities arise due to the interdependence between economic units. புறவிளைவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்காடிகளுக்கு வெளியே நடைபெறுகிறது. முன்னாடி சொன்னோம் இல்லையா, உற்பத்தி அல்லது நுகர்ச்சினால ஏற்படக்கூடிய மக்களுக்கு வந்து அதனால நேரடி பாதிப்புகள் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிதறிய விளைவுகள் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதனுடைய வரையறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டர்னலிட்டி மே பி டிஃபைன்டு, அது புற விளைவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா the cost or benefit imposed by the consumption and production activities of the individuals on the rest of the society not directly involved in this activity and towards which no payment is made அப்படின்னு. ஸோ தனிநபர்களுடைய நுகர்ச்சியாக இருக்கலாம் அல்லது உற்பத்தியாக இருக்கலாம். இது எல்லாமே இப்போ நுகர்ச்சியாக இருந்தாலும் உற்பத்திங்கிறது பொருளாதார நடவடிக்கைகளை சார்ந்து, இதை காரணமாக யூஸ் பண்ணி அந்த நடவடிக்கைகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சம்பந்தமே இல்லாத மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த செலவு அல்லது புற விளைவுகள் தான் இந்த இடத்துல என்னன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்டர்னலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The externalities arise from both production and consumption activities and the impact could be beneficial or adverse. புற விளைவுகள் வந்து நன்மை தருவதாகவும் இருக்கலாம் அல்ல தீமை பாதிப்பையும் ஏற்படுத்துவதாகவும் அது அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த beneficial externalities are called the positive externalities and adverse ones are called negative externality. இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. நேர்மறை நுகர்ச்சி விளைவு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அடுத்த எதிர்மறை நுகர்ச்சி புற விளைவு அப்படின்னு சொல்லிட்டு இதை வர்ணிக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து அந்த ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து புற விளைவுகளுடைய வகைகள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னலிட்டின்னா கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், நுகர்ச்சி, நுகர்வு, உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாசிட்டிவ், நெகட்டிவ், நேர்மறை, எதிர்மறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்யூரிட்டி, பப்ளிக் சேஃப்டி, தனியார் பாதுகாப்பு, அனைவருக்கும் பாதுகாப்பு, அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு. அடுத்த நெகட்டிவ் லவுட் ஸ்பீக்கர், நாய்ஸ் பொல்யூஷன், ஒலிபெருக்கி, ஒலி மாசடைதல் அப்படின்னு சொல்லலாம். இதில் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்போது பாசிட்டிவ், எதிர்மறையில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பீ ஹைவ்ஸ் மாறி இருக்கும். பீ ஹைவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேனி வளர்ப்பு, அண்ட் பாலினேஷன் அப்படிங்கிறது மகரந்த சேர்க்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். நெகட்டிவ்ல ஃபேக்ட்ரி எமிஷனை வெளியிடுறது, ஆலை கழிவுகள் மற்றும் காற்று மாசடைதல். இதுதான் இதனுடைய வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நேர்மறை நுகர்ச்சியினுடைய புறல், பாசிட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னலிட்டி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னலிட்டி அப்படின்னா நேர்மறை நுகர்ச்சி புற விளைவு. when some resistance of a locality
hire a private security agency to patrol their area. The other residents of the area also benefited from better security without bearing cost அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய நுகர்ச்சி மற்றவருடைய நுகர்ச்சியின் சார்பில் சாதகமாக, ஒருவருடைய நுகர்ச்சி அது மற்றவருடைய நுகர்ச்சிக்கு அது சாதகமாக விளங்குனா அதுக்கு பேர் தான் நேர்மறை நுகர்ச்சி விளைவு. அதை பாசிட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, yes, the area also benefited when the resistance of a locality, ஒரு பகுதியில் ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சியை, ஒரு பாதுகாப்பு, ஒரு செக்யூரிட்டியை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஏற்படுத்துகிறாங்கன்னா, அந்த செக்யூரிட்டினால அந்த பகுதியை என்ன செய்யுது, பாதுகாப்புக்கு உட்படுது இல்லையா. அப்போ மற்றவங்களுக்கு வந்து அது செலவில்லாமல் ஒரு நன்மை ஏற்படுது. இதுதான் ஒருத்தருடைய நுகர்ச்சி. அதனால் அந்த நுகர்ச்சினால மற்றவர்களுக்கு வந்து சாதகமாக அமைஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னலிட்டி அப்படி. இதுவே நெகட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னலிட்டி, எதிர்மறை நுகர்ச்சி புறவிளைவுனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, a person smoking cigarette gives a satisfaction that a person, but this act causes a hardship, that it means dissatisfaction to the non-smokers who are driven to passive smoking. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு சிகரெட்டை வந்து என்ன செய்கிறாங்க, சிகரெட்டை வந்து பயன்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு, கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் அது இன்னொருத்தருக்கு வந்து பாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இதே தான் நமக்கு தமிழ் மீடியத்தில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஒலிபெருக்கி, ஒரு லவுட் ஸ்பீக்கரை வச்சு ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனோ ஏதோ நடக்குது அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டில் அந்த பாட்டுனால, அந்த ஒலிபெருக்கினால ஒரு கன்சம்ஷன் இருக்கும். ஆனால் அதை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ், இரிட்டேஷன்ஸ் அது மாதிரிலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கன்சம்ஷன் எக்ஸ்டர்னலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வரைக்கும் நம்ம ரெண்டும் பார்த்தது கன்சம்ஷனை பேஸ் பண்ணி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ப்ரொடக்ஷன், பாசிட்டிவ் ப்ரொடக்ஷன் எக்ஸ்டர்னலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். த ஐடியல் லொக்கேஷன் ஆஃப் ஆர் beehives is orchard in the first growing fields. While bee makes a honey, they also give in the pollination of the apple blossoms. The benefits accrue to both producers honey as well as apple. This is called the reciprocal untraded interdependency அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருடைய உற்பத்தி சார்புங்கிறது மற்றவருடைய உற்பத்தி சார்பில் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னா அதுக்கு பேர் நேர்மறையான புறவிளைவு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தேனீ வளர்ப்பு. ஒருத்தர் வந்து தேனி வந்து வளர்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவருக்கு இன்கம் கிடைக்குது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பக்கத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு விவசாயி வந்து தன்னுடைய வயலில் வந்து மரங்கள் எல்லாம் வச்சு நட்டு வளர்த்துட்டு, இந்த தேனீக்கள் என்ன செய்யுது, அந்த இருக்கக்கூடிய அந்த மலர்களில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கையின் காரணமாக அது தேனெல்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா சேகரிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த பழமரம் வச்சுருக்கிறதுனால அவருக்கு அதனால் வருமானம் பலன் தான் கிடைக்கும். இப்போ தேனீ வளர்க்குறதுனால பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அதனால் என்ன ஆகுது, ஒரு சாதகமான ஒரு உற்பத்தியை தான் அது ஏற்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் பாசிட்டிவ் ப்ரொடக்ஷன் எக்ஸ்டர்னலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Suppose the training is given for the workers of company. If those trained workers leave the company to join some other company, later the company gets a benefit of skilled workers without incurring the cost of training. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து நல்ல பயிற்சி அளித்த நல்ல ட்ரெயின்டான ஒரு ஒர்க்கர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு அந்த வேலையை விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருக்கிறதுக்கும் நியூ கம்மருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுவே வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய மைனஸாக போயிடும். ஆனால் அவரே நல்லா ட்ரெயின்டாக அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை விட இவங்க நல்லா பண்ணாங்கன்னா அது அந்த நிறுவனத்துக்கு வந்து அதனால பெரிய லாபம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸ், அதாவது எதிர்மறை உற்பத்தி புறவிளைவுகள், நெகட்டிவ் ப்ரொடக்ஷன் எக்ஸ்டர்னலிட்டிஸ் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் ப்ரொடக்ஷன் எக்ஸ்டர்னலிட்டிஸ் இன்க்ளூட் த பொல்யூஷன் ஜெனரேட்டட் பை எ ஃபேக்ட்ரி தட் இம்போசஸ் காஸ்ட் ஆன் அதர்ஸ். எதிர்மறை உற்பத்தி புறவிளைவுகள் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளால் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த மாசுகளினால் மற்றவர்கள் ஏற்படும் செலவு அது குறிக்கும் அப்படின்னு சொல்லி. When answering any question on negative externalities, consider whether
the external costs are significant and if so, whether they can be measured and valued accurately. அதாவது இன்றைக்கி பார்க்கும்போது செலவுகளை வந்து நம்மளால் குறிக்க முடியாது, அதை அளவிடவும் முடியாது. ஸோ அதனால் எதிர்மறையான அந்த உற்பத்தி புற விலைகளை பற்றி நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்க முடியும்னு சொல்கிறோம். ஏர் பொல்யூஷன் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ், காற்று மாசடைதல் தொழிற்சாலைகள்லேருந்து. பொல்யூஷன் ஃப்ரம் ஃபெர்டிலைசர்ஸ், உர தொழிற்சாலைகள்லேருந்து ஏற்படக்கூடிய மாசுகள். அடுத்தது பார்த்தோன்னா நாய்ஸ் பொல்யூஷன், ஒலி மாசுகள் லவுட் ஸ்பீக்கர்னால. அடுத்தது தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு. அடுத்தது பார்த்தோன்னா கொலாப்சிங் ஃபிஷ் ஸ்டாக், அப்படின்னா கெட்டுப்போன மீன் கழிவுகள்னு சொல்லுவாங்க. மீத்தேன் எமிஷன்னா மீத்தேன் வாயு வெளியிடுறதுனால சமுதாயங்கள் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது ஏற்படுது. இதுவே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக நம்ம சொல்லணும்னா, இந்த எமிஷன்ஸ் அண்ட் எஃப்ளூவென்ட் ஆஃப் எ ஃபேக்ட்ரி காஸ் ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பிகம்ஸ் கண்டாமினேட்டட் அண்ட் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் ஆர் டேனரிஸ். இந்த இன்னசென்ட் கம்யூனிட்டி பியர்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் காஸ்ட் ஃபார் விச் இஸ் நாட் காம்பன்சேட்டட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கழிவுகள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீர், காற்று, நீர் எல்லாமே மாசடையுது. நம்ம அந்த நீரெல்லாம் நம்மளால் குடிக்க முடியாமல் போயிடுது. அதனால் தோல் தொழிற்சாலைகள்லேருந்து பார்த்திங்கன்னா தோல் பதனிடம் தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் அந்த இதே பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நமக்கு வேறு வழி இல்லை. இந்த இன்னசென்ட் ஆஃப் கம்யூனிட்டி சமுதாயத்தில் வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாதனால அந்த இழப்புக்கு அவங்களுக்கு காம்பன்சேட் அதனால் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இந்த இடத்துல புறவிளைவுகளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு விவசாயி வந்து நெல் விளைவிக்கிறான் அப்படின்னா ஒரு தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் அந்த காற்று மாசுபடுறதுனால அந்த நெல் விளைச்சல் அது பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பொல்யூஷன், மாசடைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Pollution is the introduction of contaminants into natural environment that causes adverse change in the form of killing of life, toxicity of environment, damage to ecosystem and aesthetic of our surrounding. தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய அந்த புகைகள், அந்த வேஸ்டேஜஸ், அந்த கழிவுகள், இது தண்ணியும் காற்றையும் அது மாசுபடுத்துது. அதை முன்னாடி சொன்ன மாதிரி தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் மூலமாக ஒன்றுமறியாத அந்த மக்கள் வந்து அதனால் பாதிப்படைகிறாங்க. இந்த பாதிப்புகளுக்கு எந்த காம்பன்சேஷனும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சுற்றுச்சூழல் மாசடையுது அப்படின்னா பல விதங்களில் நடைபெறுது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இயற்கை சூழ்நிலை காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய அசுத்தங்கள் சேர்வதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மாசடைதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது மாசுபடுத்தின வகைகள் வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் லேண்ட் பொல்யூஷன். காற்று மாசடைதல், நீர் மாசடைதல், ஒலி மாசடைதல் மற்றும் மண் மாசடைதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொல்யூஷனை, டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷனை பற்றி பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். தேங்க்யூ.